ஸோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கமலா சினிமாஸ் தான் வந்திருக்கோம். இது உங்க கலர் பார் டிவி, நான் உங்க சஞ்சய். இன்னைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு தெரியுமா? அரண்மனை 4. நம்ம சுந்தர்சி இயக்கத்துல நம்ம ஆதினா இசையில ஒரு சிறப்பான படம் இன்னைக்கு வந்திருக்கு. மக்கள்லாம் உள்ள பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துருவாங்க. அவங்க கிட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவுட் ஆஃப் 5 இவன் வந்து தீவிர விஜய் ரசிகர். 4 வாட்டி ஏன் ப்ரோ கில்லி பாக்கலையா? ஃபர்ஸ்ட் டே பாத்துட்டோம், செகண்ட் டே போனோம், தேர்ட் டே போனோம். எத்தனை டைம் பாத்தீங்க? 6 வாட்டி கிட்ட பாத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் கமலால போறோம்னு சொல்லிட்டு டிவிகேல சேர்ந்துருங்க. கண்டிப்பா சேர்ந்துறேன். 8 நான் சேர்ந்துறேன். 80 ஆகல, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அரண்மனை 4 எப்படி நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அல்ல தமன்னா மேம் ஆக்டிங் தமன்னா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து கேஷுவலாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த கிளைமாக்ஸ்ல ஒரு டான்ஸ் பண்ணிருக்காங்க, அது ரொம்ப பெப்பியா ட்ரெண்டிங்கா நல்லா பண்ணிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்லாம் எப்படி மேம்? எல்லாமே நல்லா இருக்கு, ஹாரிஃபிக்கா இருக்கு. சவுண்ட், மியூசிக், அந்த இது விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. கிட்ஸோட வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். கமர்ஷியலா இருக்கு. ஜம்ப் ஸ்கேர்லாம் அந்த பசங்களா பயந்தாங்க? பயந்தாங்க. அந்த அளவுக்கு இல்லனாலும் பட் வந்து கிட்ஸ் கேர் ஆற அளவுக்கு இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். படம் எப்படி பயமா இருந்துச்சா? லைட்டா. சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சா? திருப்பி பாப்பீங்களா இந்த படம்? பாப்பேன். நீங்க யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல? எல்லாருமே பிடிக்கும். எல்லாரும் நல்லா பண்ணாங்க. அரண்மனை 4 எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ. சாங்ஸ்லாம் எப்படி ப்ரோ? லாஸ்ட் சாங் சூப்பரா இருந்துச்சு. யாருக்காக வந்து படம் பார்த்து? நான் சும்மா நார்மலா வந்தேன் ப்ரோ. தமன்னா மேம்லாம் பார்த்து அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ, நான் நார்மலா வந்தேன். ப்ரோ அரண்மனை 4 நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்த 1, 2, 3 விட இது நல்லா இருக்கு. ஏன்னா 3 ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 1, 2 மட்டும் தான் ஓடிச்சு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. எப்பயுமே வந்து இவங்க நம்ம ஹிப்ஹாப் தமிழா கூட்டணி வந்து எப்பயுமே இவங்க சுந்தர்சின சாரை வந்து எப்பயுமே வந்து கூட்டணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் காஞ்சனா சீரிஸ், அரண்மனை சீரிஸ் ரெண்டுத்துல எது உங்களுக்கு பிடிக்கும்? இல்லை ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ரெண்டுமே நல்லா இருக்கும். அதிலும் நம்ம வந்து இவங்களும் அவங்களும், ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து கஷ்டப்படுத்த போல இருக்கிறாங்க, யாரும் இது பண்ணதில்லை. நம்ம என்ன அந்த அரண்மனை 3 மட்டும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா இது இன்னும் நல்லா சூப்பர் நல்லா இருக்கும். அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ராஷிகண்ணா வந்து அந்த சொல்கிற மாதிரி இல்லை, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் வந்து தமிழ் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஃபுல் எஃபோர்ட் போட்டுக்கிறாங்க. ஏன்னா நம்ம எங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது, ஸ்க்ரீன்லேயே வந்து தெரியுது இந்த மாதிரி அவங்க எவ்வளோவுக்கு எஃபோர்ட் கஷ்டப்பட்டு போட்டுக்கிறாங்க. ஆனால் கஷ்டப்பட்ட மாதிரி கிளியராக தெரியுது. பிஜிஎம்லாம் எப்படி? சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா பிஜிஎம்லாம் இருக்குது. 10க்கு எவ்வளோ ரேட்டிங்? 10க்கு 8 கொடுப்பாங்க ப்ரோ. 8 கொடுக்கலாம். ப்ரோ என்ன படம் ப்ரோ பார்த்தீங்க? அரண்மனை 4 எப்படி ப்ரோ இருந்துச்சு? புது கான்செப்ட் ப்ரோ. 1, 2, 3லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி அதோட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா இல்லை ஒரே மாதிரி இருந்துச்சு? அதெல்லாம் ஒரே மாதிரி சீரியஸா இருந்துச்சு. ஒரே அரண்மனை சீரிஸ் மாதிரி இருந்துச்சுன்றீங்க? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அரண்மனையிலே நடக்கிறது தான், ஆனா கதை வேற மாதிரி இருக்கு. புதுசா கிரியேட் பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் எப்படி ப்ரோ? ஆதினா மியூசிக் எப்படி ப்ரோ? சாங்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்லிடுறலாம் இல்லை ப்ரோ. ஏதோ வைப் பண்ற மாதிரிலாம் இல்லை. வைப் பண்ற மாதிரிலாம் எதுவும். லாஸ்ட் சாங் தான் ஏதோ கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். 3 சாங் தான் இருக்கு படத்துலயே. சென்டிமெண்ட் சூப்பரா ஒர்க் ஆகுது. மம்மி சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அல்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? யாரியா ஹீரோ தமன்னா மேம் பாத்தீங்களா? எப்படி பண்ணாங்க? ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சைடுல இருந்து ஆக்சுவலி படம் பக்காவா இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மெயினா அண்ணன் தங்கச்சின்னு பேசிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா பசங்க, தங்கச்சியை கூப்பிட்டு வந்து படம் பார்க்க சொல்லுங்க. அழுதுன்னு போனாங்க 2 பேரும். ஏன்னா படம் அந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் பக்காவா இருக்கு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லாமே. ஸோ ஆதி அண்ணா மியூசிக் எப்படின்னா? ஆதி அண்ணா மியூசிக்லாம் எதிர்பார்க்க முடியுமா? நம்ம எதிர்பார்த்ததை விட ஹைப்ல தரது தான். அதேமாரி ஹைப்ல தந்திருக்காரு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் மட்டும் நான் இப்போவும் சொல்றேன், யாருமே ஃபோன்ல படத்தை பார்க்காதீங்க, பேய் படத்தை நேரில் வந்து பாருங்கடா, பார்த்தா நல்லா இருக்கும். நீங்க என்ன படம் பார்த்தீங்க? அரண்மனை 4ண்ணா. எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா நல்லா இருந்துச்சு. இந்த காமெடிலாம் ஒர்க் ஆயிடுச்சு? காமெடிலாம் நல்லா பண்ணிருக்காங்க. யோகி பாபு அவங்க டிவி அவங்க கணேஷ், சரளா மேம் அவங்களாம், கோவை சரளா மேம் அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. தமன்னா மேம் எப்படி ஆக்ட் பண்ணிருக்காங்க? அவங்க வந்து ப்ளஸ் பட் மைனஸா நடிச்சிருக்காங்க. இல்லை அம்மா கேரக்டரா கொடுத்துருக்காங்க. சென்டிமெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க, அது செட் ஆகல. நல்லா தான் இருந்தது. பட் இல்ல எதுனா வைப் பண்ற மாதிரி சாங் இருக்கா ப்ரோ? அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அரண்மனை அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த பாட்டை பீட் பண்றதுக்கு இந்த பாட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண கூட டான்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது அவன பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நான் படம் பார்க்கல, நான் பார்க்கலாமா கூடாது? பார்க்கலாம்ண்ணா, கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம்.
காமெடி நிறைய அப்படியே பயம் ஒருத்துற மாதிரி ஜம்ப் ஸ்கேர்லாம் இருக்கும். அப்பெல்லாம் அதுவும் இல்ல. அப்பெல்லாம் எதுவும் இல்ல, குழந்தை மாதிரி இருந்துச்சு. ஆமா, குழந்தையா பார்த்து சிரிக்குதுண்ணா. சரி, காஞ்சனா சீரிஸ், அரண்மனை சீரிஸ், நீங்க எது வேணும்? காஞ்சனா காஞ்சனா தான், எப்பவுமே காஞ்சனா தான். எப்பவுமே கஞ்சனா இல்ல, இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்ததுன்னா நான் அப்பப்போ சேஞ்ச் பாட்டுக்காக ஆயிடுவேன். மட்டும்தான் இவன், மற்றபடி காஞ்சனா தான். ஸோ இந்த படம் வந்து திருப்பி பாப்பீங்களா? அந்த பாட்டுக்காக நான் போற பார்ப்பேன். வரைக்கும் வெயிட் பண்ணி சன் டிவில போற வரைக்கும். இவன் அப்படி இருப்பேன், நான் அந்த பாட்டுக்காக இன்னொரு தடவை கூட வரேன். சூப்பர். இப்போ வந்து நம்ம காஞ்சனாவையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. அது காஞ்சனா வந்து நல்லாவே இருக்கு படம். ஏன்னா அது ஹாரர் வைஸும் எடுத்துட்டு போயிருப்பான், காமெடி வைஸ் எல்லாமே ஆல் இன் ஒன்னா பண்ணிருப்பான். ஆனா இந்த படம் காமெடி ஹாரர் காமெடி மட்டும் தான் இருக்கு. காமெடி மட்டும்தான். சென்டிமெண்ட் சீன்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. சென்டிமெண்ட் ஒர்க் ஆகல, சுத்தமா ஒர்க் ஆகல. அது தமனா வச்சு பண்ணாங்க. அது ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்ப கிளவியான மாதிரி இருந்தாங்க. என்ன ப்ரோ பொசுக்குன்னு கிளம்பி தமனா ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ப்ரோ. அந்த இந்த இடத்துல வந்து அந்த மேக்கப்பும் சரியா ஒர்க் ஆகல. சோ அதனால அம்மா ப்ரோ அங்க சென்டிமெண்ட் போஸ்டர் பாரு ப்ரோ. அப்புறம் கடைசி கிளைமேக்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ் நல்லா தான் பண்ணிருந்தாங்க. ஆனா நிறைய ஆனா இடத்துல அடி இன்னும் வாங்கிருக்கு. இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னும் இம்ப்ரூவ் ஒரே பண்ணணும். கான்செப்ட் தான், பார்ட் 1ல இருந்து பார்ட் 4 வரைக்கும் ஒரே ஆனா கான்செப்ட் தான். நான் இந்த சீரிஸ்ல நீங்க எதை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா பார்ட் 1 தான் ரெஃபர் பண்ணுவேன், தவிர இதை சொல்ல மாட்டேன். சூப்பர். காமெடிக்குனா இதை பார்க்கலாம். நான் ஆதி நான் மியூசிக் நல்லா தான் பண்ணிருந்தேன். மியூசிக் ஓகே, பேக்ரவுண்ட் ஓகே. லாஸ்ட் சாங் வந்து வந்தங்க தான் வந்தேன். ஆனா அந்த பாட்டும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு. என்ன சாங் ப்ரோ பாடி காட்டுறீங்களா? என்ன பண்றா ஆக்சுவலா அந்த இதுதான். அந்த சாங் பாடுவீங்களா? பாட்டை பார்த்தாங்க. பாட்டு கேட்கல, இவன் தான் சொன்னான் காலங்காத்தால. ப்ரோ எதனா ஒரு பாட்டு பாடுங்க ப்ரோ. பாட்டு ஒண்ணு அந்த படத்துல இருந்து எதனா ஒரு பாட்டு பாடுங்க. கண்டிப்பா மனப்பாடம். ஸ்கூல் எக்ஸாம்ல அதை எழுதி வச்சிருவோம் bro, அது கன்ஃபார்ம். பாட்டுக்காக சொல்றேன். நான் படம் நல்லா பார்க்கலாம், ஒன் டைம் நல்லாவே இருக்கு, பார்க்கலாம். எடுத்திருக்காங்க, அதுக்காக அவங்களுக்கும் நிறைய செலவு பண்ணிருப்பாங்க, அதுக்காகவாச்சும் பார்க்கணும் நம்ம படம். அந்த வயசுல அந்த டைப்ல பார்த்தோம்னா நம்ம பார்க்கலாம். காமெடிக்காக பெட்டர் படம். சூப்பர். நான் காமெடி பண்ணனே சொல்ற படத்தோட இது காமெடி நல்லா கடைசி இருக்கு. என்ன சொல்ற, பார்க்கலாமா பார்க்க கூடாது இந்த படத்தை? ஒன் டைம் எல்லாரும் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சன் டிவில மட்டும்தான்.